திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, அடியார் பெருமக்களே, உங்களுடைய திருவடிகளை வணங்கி, அதாவது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் சிறுதலைப்பூண்டி கிராமத்திலே நம்மள அன்பர் இன்ஸ்டால ஃபாலோ பண்றாரு. அந்த அன்பர் வீட்டில் நல்லா கவனிங்க. இப்ப நம்ம குலதெய்வம் இருக்கு. அந்த குலதெய்வம் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கும். போய் வழிபாடு பண்ணுவோம். வழிபாடு பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த குலதெய்வமானது நம்ம வீட்டுல சுயம்பா வந்துருச்சுன்னா ஏதாவது குறி சொல்லி யாராவது ஒரு மூலயமா நான் தான் வந்திருக்கேன், உன் குலதெய்வமா வந்திருக்கேன், நீ வழிபாடு பண்ற தெய்வமா வந்திருக்கேன்னு பேர் சொல்லி சொன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த வீட்டை கோயில் ஆக்கிடுவீங்க, வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. திருப்பணி ஆரம்பம் ஆக்கிடுவீங்க. திருப்பணிக்கு நீங்க வேலையை தொடங்கிடுவீங்க. அது போலதான் இந்த அன்பர் வீட்டிலையும், அதாவது இவங்க வீட்டுல சுயம்பாவே புற்று வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த புற்று என்னன்னு அவங்க குறி கேட்டு சொல்லும் போது, அன்பர் அவருடைய அம்மாவுக்கு சுவாமி வரும். அந்த அம்மாவே என்ன சொல்லிட்டாங்க, நான் பச்சை வாழியம்மனா வந்திருக்கேன், குலதெய்வமா வந்திருக்கேன், நான் இங்கதான் இனிமே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்னவங்க உடனே போயிட்டாங்க. யாரு? பச்சைவாழியம்மன். அந்த வீட்டுல இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? வேற இடத்துக்கு கொடுத்துன போயிட்டாங்க. எதுக்காக? இந்த இடத்துல தாய் வந்துட்டா, குலதெய்வம் வந்துருச்சு, இந்த வீட்டையே நம்ம கோயிலா ஆக்கிடுவோம் அப்படின்னு இப்ப திருப்பணி ஆரம்பிக்க போறாங்க. வருகிற பௌர்ணமி அன்று 7/9/2025, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை அந்த திருப்பணிக்கு நம்மள அழைப்பு கொடுத்திருக்காங்க. நாம அந்த சிறுதலைப்பூண்டி கிராமத்துல நாம அங்க கால பதிவு செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம நடராஜரும் சிவகாமியும் அங்க எழுந்தருளிக்க போறாங்க. அது எப்படி? ஆட்டம் போட்டு அங்க பூஜை, அதாவது பூமி பூஜை நடக்கும் போது அதுல நம்ம சாமி நடனமாடி, அம்மா நடனமாடி அங்க அந்த திருப்பணியானது ஓஹோன்னு நடைபெற போகிறது. இதுல கலந்துக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் கலந்துக்கணும். இது சாமியோடைய திருவருள். அந்த அன்பருக்கும் சுவாமி கனவுல ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அவருக்கும் இது அவர் சொல்லிதான் நமக்கு தெரியுது. நாம் எதுவும் சொல்லல. இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற விஷயம். அதுவும் அந்த இயக்கம் கண்டிப்பா நடைபெறும். அது சாமியுடைய பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் தான். சாமி இல்லாம எது நடக்காது. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி கண்டிப்பா அந்த ஆலய பணியானது, திருப்பணியானது நல்ல முறையில நடைபெறணும்னு நாம பெருமானிடத்துல விண்ணப்பம் செய்து அந்த ஆலய பணி நல்லபடியா நடக்கணும். சாமி வருவாரு, கண்டிப்பா வருவாரு. அந்த ஆலய பணி நடைபெறுவதற்காக கண்டிப்பா அந்த வழியை கண்டிப்பா செய்து கொடுப்பாரு. திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதிபதையே, அரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.